ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஒரு டைப் பண்ணியிருந்தீங்க எல்லாருமே தேர்ட் பார்ட்டி வீடியோ பற்றி போடுவோம்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நம்ம எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நீங்கள் லவ் பண்ண பர்சன், உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கு உள்ள எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ரோவில் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம பார்க்கலாம். Ace of Pentacles, Ace of Cups, Hermit, Nine of Cups, King of Wands, Seven of Wands. So bottom of the deck, Chariot. Ten of Swords, Ace of Cups, Six of Swords, Two of Cups, Sun, Two of Pentacles. So bottom of the deck, Nine of Wands. Okay, thank you very much. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல, பட் ரெஸ்னேட் ஆகுறவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, எனக்கு பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவர் எமோஷனலி இவர் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டார். இவரோட லைஃப் ஒரு தனி போத். ஓகே, இவர் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டார். இவர் எனி டைம் இவர் வந்து கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, ஃபினான்ஷியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, எனி டைம் அந்த கெரியர் பணம் லைஃப்பில் ஒரு 20 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு டைம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோல் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி சுற்றக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். அது மட்டும் இல்லை, இவர் யாரு கூட அது எமோஷனலி அட்டாச் ஆகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா இவர் அந்த இடத்த விட்டு உடனே ஓடி ஆகும். இவரை பொறுத்த மட்டும் இவர் யாருக்குமே பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, பட் இங்கே நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் பக்கா ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர். இவர் எமோஷ்னலி இவர் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டேன். அப்படி அட்டாச் ஆகிடுச்சுன்னா உடனே விட்டுட்டு ஓடி ஆகுன்னு சொன்னேன். இவர் என்ன அப்படின்னா ஒரு லைஃப்பில் ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறோம், காலம் பொன் போன்றது, அந்த ஒரு ப்ராவர் மெயின் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் த யூஸ், நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும். அது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இவருக்கு லைஃப்பில் ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த பர்சனை கொண்டு எனக்கு என்ன பெனிஃபிட், நான் இவங்களை சூஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ப்ராஃபிட் யோசிக்க ஒரு கேரக்டராக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர். இவர் இந்த ஒரு என்ன பக்கம் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர், மைண்ட் ஒரு பர்சன், பயங்கர டிசிப்ளினான ஒரு கேரக்டர் சொல்லலாம், பயங்கர டீசெண்டான ஒரு கேரக்டர் சொல்லலாம். ஸோ இவரோட கேரக்டர் தேர்ட் பார்ட்டி அட்ராக்ட் பண்ணுறது நம்ம சொல்லலாம். தேர்ட் பார்ட்டி வந்து இல்லைங்க, தேர்ட் பார்ட்டிக்கு இவருக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருண்டு. ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னா, தேர்ட் பார்ட்டிக்கு இவருக்கு மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. ஓகே, தேர்ட் பார்ட்டி இவர் வந்து பயங்கரமாக இஷ்டப்பட்டு அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு தான் ப்ராஃபிட் இருக்கும், ஒரு லாபம் இருக்கும். இவர் அதனால் தேர்ட் பார்ட்டி இவர் சூஸ் பண்ணிட்டு. பட் ரெண்டு பேருமே ஹாப்பியான்னு கேட்டால் நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டிக்கு ஓகே, பட் இவர் உங்களுக்கு கூட மட்டும் இல்லை, இவர் யாரு கூடவே எமோஷனலி அட்டாச் ஆக மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஆகும். பட் ஹாப்பி அவங்க லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, ஹாப்பி அப்படின்னு கேட்டாச்சுன்னா தேர்ட் பார்ட்டி கூட போயிட்டு ஹாப்பி ஒன்றும் இல்லை. நமக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ நிறைய விஷயம் வந்து போகுது நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இவர் இருந்தாலுமே இவர் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள்.
தேர்ட் பார்ட்டி இவருக்கு லவ், அன்கண்டிஷன் லவ்வை கொடுக்குது, கேரிங் கொடுக்குது, இவருக்கு தேவையான ப்ராஃபிட் எல்லாமே கொடுக்குது. பட் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலுமே இவர் லோன்லியாக இருந்து இவர் திங்க் பண்ணுறாரு. என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு என்ன தோணும், உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம லைஃப் வந்து நம்ம லைஃப் ஏதோ ஒரு பாத்தில் போகுது, ஏதோ ஒரு பாத்தில் நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம எதிர்பார்க்குற ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோ இல்லைங்க ஸ்நேகமோ நமக்கு தேர்ட் பார்ட்டி கொடுக்குது. பட் இவரோட ஆன்மா, இவரோட சோலை அஸ்பர் பண்ணன்னு சொல்லலாம். இப்போ நம்மளை சுற்றி நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சன் நமக்கு ஸ்நேகத்தை கொடுப்பாங்க. பட் நம்மளோட ஆன்மா எல்லாரோட ஸ்நேகத்தையும் அஸ்பர் பண்ணது. ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு பர்சனோட ஸ்நேகத்தை மட்டும் நம்மளோட ஆன்மா அஸ்பர் பண்ணுது. ஓகே, ரொம்ப டீப்பாக நம்மளோட ஆன்மா வந்து ஒரே நம்ம இப்போ காலேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து ஒருத்தவங்க மட்டும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. சரி, நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அதே மாதிரி இவரை சுற்றி யாரும் அப்ரோச் பண்ணலாம். பட் இவரோட ஆன்மா ஆசைப்பட்டது அது ஒரே ஒரு ஸ்நேகம். அது 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 உங்களோட ஒரு ஸ்நேகமாக. அதனால தான் இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலுமே இவர் அடிக்கடி திங்க் பண்ணுறாரு. ஏன்னா இவர் எதிர்பார்க்குற ஒரு பீஸ் இல்லை தேர்ட் பார்ட்டிக்கிட்ட. தேர்ட் பார்ட்டி இவருக்கு தேர்ட் பார்ட்டிக்கு எல்லா விதத்துலையும் இவருக்கு பண்ணுது. பட் இவருக்கு எதிர்பார்க்குற ஒரு பீஸ், ஒரு மனசமாதானம் இவருக்கு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கிடைக்கல. அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்துட்டு இருக்குது. மேபி வேறு வழி இல்லாமல், ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய டைமில் இவர் ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொல்லி இவர் எமோஷனலாக திங்க் பண்ண மாட்டார், ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணும். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே நமக்கு ப்ராஃபிட் இருக்குது, நமக்கு லாபம் இருக்குது, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி போவோம், நமக்கு ஏன்னா நம்ம லைஃபுக்காக தான் நமக்கு சேஃப்டின்னு இவர் பல தடவை திங்க் பண்ணிட்டு. பட் என்ன பல தடவை இவர் திங்க் பண்ணிட்டு முன்னோட்டு மைண்டு சொல்கிறத கேட்டு முன்னோட்டு கொண்டு போனாலும் இவருக்கு ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு பெயின். எனக்காக யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்க யாரும் இல்லை, இல்லைங்க என்னோடய சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, என்னைய சோல் ஏதோ ஒன்று தேடுது, ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு ஃபீல் இவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலுமே இவரை நமக்கு ஷேர்ட் கார்டாக வந்திருக்கு. இவர் உங்களை தேடி வரணும்னு தான் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இவரை கேர் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணுது, ஓகே. பட் நமக்கு ஷேர்ட் கார்டு வந்திருக்கு பாருங்க. தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பாட்டம் ஆஃப் த ட்ரீ நம்ம ஷேர் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு நமக்கு சொல்லும்போது என்னென்னா இவர் அங்கேருந்து உங்களை தேடி வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, உங்ககிட்ட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து சேர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி கேர் பண்ணிக்கிறது. தேர்ட் பார்ட்டி நம்ம ஒரு குறைய சொல்ல முடியாது. ஓகே, தேர்ட் பார்ட்டிக்கு இவர் ஒரு அன்கண்டிஷன் லவ்வை தான் கொடுக்குது, ஸ்நேகம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தேர்ட் பார்ட்டி அன்கண்டிஷன் லவ்வை தான் கொடுக்குது, கேர் பண்ணிக்குது, இவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுது. பட் இவங்க அடிக்கடி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, வாக்குவாதங்கள் பண்ணுறது, அது இவரோட இவர் யாரு கூடவே எமோஷனலி அட்டாச் ஆக மாட்டார். இவரோட மிஸ்டேக்னால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகுது நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலுமே இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் உங்களை தான். ஓகே, பட் உங்களோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்சனுக்கு உள்ள எனர்ஜி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவருக்கு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி. எனக்கு யாரும் இல்லை, என்னை கேர் பண்ணிக்க யாரும் இல்லை. 1000 பேர் கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு மேபி ஃபேமிலி தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லைங்க வந்து இந்த பர்சனோட ஒய்ஃப் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். பட் இவரை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இவரோட ஹார்ட்டோ இல்லைங்க இவரோட மைண்டோ இவரோட கண்ணோ வந்து தேடுறது உங்களை தான். நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன். எனக்கு யாரும் இல்லை, நான் இதே ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், இதே ஒன்று பறி கொடுத்துட்டேன். இவருக்கு எங்கே போனாலும் ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது நம்ம சொல்லலாம். இவர் மேபி தேர்ட் பார்ட்டி கூட ஒரு பீச்சு, ஒரு பார்ட்டி, இப்படி எங்கேயா என்ஜாய் பண்ணுறதுக்கு போனால் கூட எல்லோரும் இவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஹாப்பி. பட் இந்த ஒரு பர்சன் மட்டும் மைண்ட் அளவில் மனசளவில் ஒரு லோன்லினஸ் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று பறி கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு சந்தோஷத்தை இழந்துட்டோம், ஏதோ ஒன்று என்னை விட்டு போயிட்டு உண்டு, இல்லைங்க ஏதோ ஒன்று எனக்கு மிஸ் ஆகிட்டு உண்டு அப்படின்னு ஒரு ஃபீல் இவருக்கு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உங்கள் மேலே அன்கண்டிஷன் லவ் உண்டு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஆகும், அன்கண்டிஷன் லவ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே என்ன உங்கள் சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் கப்ஸு. ஸோ உங்கள் சைடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேகம் உண்டு, 2 பேருக்குமே ஸ்நேகம் உண்டு. அது ஈக்குவல் ஸ்நேகமாகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நேகம் வச்சுருக்கீங்களோ அதே அளவு ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. பட் இவர் எல்லாருக்கூட எமோஷனலி டிட்டாச் பண்ணாலும் இவருக்கு மனசில் அகலியாக இருக்கும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் எனக்கு என்ன தோணும், உங்களை ஏதோ ட்ராமா க்ரியேட் பண்ணி
ஏதோ ட்ராமா க்ரியேட் பண்ணி இவர் வந்து உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கூட ஒரு போயிட்டு உண்டு. பட் தேர்ட் பார்ட்டி கூட போனாலும் இவர் எதிர்பார்க்குற ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவர் கிடைக்கணும் சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டி கூட போய் இருந்தால் இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கிடச்சிடுச்சு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க, பட் நான் மட்டும் ஏன் ஹாப்பி இல்லை, நான் என்ன பண்ணணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லை நான் வந்து ப்ராக்டிக்கலான மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, நான் என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. இப்போ என்னை சுற்றி எனக்கு எதிர்பார்க்குற கேரிங் இருக்குது, லவ் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் எனக்கு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. என்னோடய ஆன்மா வந்து சாந்தி அடையலைன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆன்மா வந்து எனக்கு என்ன தோணு, மேபி நீங்கள் இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு இவருக்கு தெரியுமா இருக்கும். ஏன்னா நீங்களும் இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி உங்களுக்கு இருக்கிற அதே ஸ்நேகம் இவருக்கும் உண்டு. மேபி நீங்கள் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா அந்த பர்சனுக்காக ஏங்கிட்டு இருப்பீங்கன்னு இவருக்கு தெரியுமா இருக்கும். ஸோ அதனால் இவர் அங்கே இருந்தாலும் இவர் உங்களை பார்த்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு, ட்ராமா க்ரியேட் பண்ணி உங்களை விட்டு போயிட்டு உண்டு. சில சுச்சுவேஷனும் இல்லைங்க, ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ணாது, சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாது, இல்லைங்க எனக்கு அது உன்னை விட எனக்கு அது ப்ராஃபிட், இவர் உங்களை விட்டு ட்ராமா க்ரியேட் பண்ணி போயிட்டு உண்டு. பட் போனாலுமே வந்து நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் இவர் ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி தான் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, பட் எனிவே டோன்ட் வரி, நமக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி கிட்டே நின்னாலுமே இவர் கட்டாயம் இவர் அவங்களுக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, நீங்கள் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு காண்டாக்ட் இல்லை, கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா இவர் கரெக்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். ஏன்னா நமக்கு இப்போ நீங்கள் இந்த ஒரு பர்சனால் நீங்கள் ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ அதே அளவுக்கு ஸ்நேகம் இந்த பர்சனுக்கு உண்டு. இவர் மேக்ஸிமம் யாரு கூட எமோஷனலி அட்டாச் ஆக மாட்டார். இவருக்கு லைஃப்பில் இவர் இது வரைக்கும் யாரு கூடவே எமோஷனலி அட்டாச் ஆனது கிடையாது. பட் இவரோட லைஃப்பில் உங்கள் கூட இவர் அட்டாச் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எத்தனையோ தூரம் நான் வந்து அட்டாச் ஆகக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் இந்த ஒரு பர்சன் கூட அட்டாச் ஆகிட்டு உண்டு. என்னையும் மீறி நான் இந்த ஒரு பர்சனை திங்க் பண்ணுறேன். எனக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் தெரில. பட் நான் கரண்ட் சுச்சுவேஷனை நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி எனக்கும் ஸ்நேகம் இருக்குது. தேர்ட் பார்ட்டி கூட நான் இருந்தாலுமே தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி கூட நான் இருந்தாலுமே என்னோடய மைண்டோ ஹார்ட்டோ தேடுறது ஒன்று தான். ஓகே, எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒன்று வந்து சேர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து சரி. மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இல்லைங்க இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. 7 daysலையோ 7 weeksலையோ இல்லைங்க 7 hoursலையோ இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க, வெளியில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்காங்க நீங்கள் அப்படின்னு எங்கே நினச்சிங்க அப்படின்னா அது சுத்தமாக ராங். தேர்ட் பார்ட்டிக்கு ஓகே, தேர்ட் பார்ட்டி 110% தேர்ட் பார்ட்டி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க. பட் இந்த ஒரு பர்சன் வந்து அங்கே இருந்தாலுமே உங்களை பற்றி தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவருக்கு நீங்கள் இப்போ ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்லைங்க இந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு பர்சன் பட் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க, பட் இந்த பர்சனுக்கு 2 பேருமே அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குறீங்க. ஓகே, 2 பேருமே அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குறீங்க. பட் இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருண்டு. பட் கொஞ்சம் டைம் கொடுங்க, தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா பணத்தை கொண்டு நம்மளோட சோலை வந்து சாந்தி நம்ம பணத்தை கொண்டு நம்ம ஹாப்பியாக வைக்க முடியாது. நம்ம சோல் ஆசைப்படுற ஒரு பர்சன் கூட இருந்தால் மட்டும் நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கணும். இவருக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். இவர் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலுமே ஹாப்பியெல்லாம் கிடையாது. இவர் அந்த திங்கிங்கில் வரக்கூடிய டைமில் இவர் கரெக்டாக இவர் உங்களை சூஸ் பண்ணுவார், இல்லைங்க உங்களுக்கான அவர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சேசிங் பண்ணாதுங்க. ஓகே, நமக்கு உங்கள் சைடு நமக்கு சன் கார்டாக வந்திருக்கு. மேபி யாராவது தேர்ட் பார்ட்டிக்கு இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, என்னை விட தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, என்னை விட தேர்ட் பார்ட்டி கூட போயிட்டாங்க, யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா டோன்ட் வரி. ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். திங்க் பாசிட்டிவ். ஓகே, ஏன்னா நமக்கு சன் கார்டாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பேடான சுச்சுவேஷன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகும். திங்க் பாசிட்டிவ். இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு கட்டாயம் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு காரணத்தை நமக்கு வந்திருக்குது. ஏன்னா இவருக்கு என்ன சொல்கிறது, இவருக்கு வந்து உங்கள் கூட ஒத்து போகுதுன்னு நம்ம சொல்லலாம். பட் தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு ஒத்து போகலைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே,
ஓகே, இதான் நமக்கு இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, 999 இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நமக்கு இம்பார்ட்டன்னா வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ட்ரிபிள் ஒன் இம்பார்ட்டன்ட். 111 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 999 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் இல்லைங்க மந்த்தும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.